காலையில் வியட்நாமில் இந்த ஒரு விளையாட்டு டெய்லி எங்கே பார்த்தாலும் விளையாடுறாங்க. எப்போயா வந்த அப்படின்னு கேட்குறீங்களா? வந்து 12 மணி நேரம் ஆயிடுச்சு. வியட்நாமில் இருக்கேன். இப்போ ஏர்லி மார்னிங் வாக்கிங்காக அப்படி கிளம்பி வந்தால் ஒரு பார்க்கு, மற்ற ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க. மெயின் ரோட்டை ஒட்டியே இருக்குது. நான் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து நம்ம எப்போயும் தான் வாக்கிங் போவோம்ல, அந்த வாக்கிங்கில் வரும்போது பார்த்தா இருங்க காமிக்கிறேன். நேற்றும் பார்த்தேன் இது மாதிரி தான் விளையாடுறாங்க. பாருங்கள், ஒரு பாட்டில் வச்சுருக்கான், காலில் தான் அடிக்கிறானுங்க. அங்கே பாருங்கள், அங்கே டபுள்ஸு காலில் ஏற்றி விளாட்றது. இந்த விளையாட்டுலாம் நம்ம ஊரில் வரவே இல்லையே. இருக்கா? எனக்கு தான் தெரியல போல இருக்கு. அப்புறம் எப்படி வந்தேன், வியட்நாம் வந்தேன் என்ன ஏதுன்ட்டு சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்த கதையை இப்போ சொல்கிறேன். அதனால் காப்பி குடிச்சு பழகிட்டோமா சரின்னு பார்த்தா டீ கடையே காணும். ஏதாவது கடை காப்பி சாப்பிட்டோம்னா காஃபி ஷாப்பு, அதில் ஒரு காப்பி ஆர்டர் பண்ணேன். அமெரிக்கானோ பார்த்தா எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான் கடையில். நல்ல டூரிஸ்ட் எல்லாமே யூரோப்பியன்ஸு. வேண்டாம், அவங்களாம் எடுக்க வேண்டாம். 55,000 வியட்நாம் டாங்கு. அது நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா 239 ரூபா. சரி, ஒரு நாளைக்கு குடிச்சு பார்ப்போம் இந்த மாதிரி காப்பியும். 239 ரூபா. என்ன தெரியுமா? அமெரிக்கானோ வர காப்பி. ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நல்ல கும்முன்று வாசனையாக இருக்குது. பட்டு அம்மா கொடுத்தாங்கன்னா 3வது டிகாஷன் ட்ராப்பில் தான் இருக்கும். பார்க்கிங் நிறைய ஆக்டிவிட்டீஸு பாரு. நம்ம ஊர் இதெல்லாம் பண்ணுறதில்ல. நல்ல ஒரு பார்க்குன்னா எப்படி இருக்கணும்? இத்தனைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுன்றாங்க, சிட்டி சென்டரு, மிடில் ஆஃப் த டவுனு. இவ்வளவு இடத்த நல்லா ஒதுக்கி பாருங்கள். இதில் நான் தான் ஃபாரினர், இவங்க யாரும் ஃபாரினர் கிடையாது. ஃப்ரீ தான். இந்த இது ஒன்று இருக்குது. இந்த சைக்கிள் ஓட்டுது. பார்க் ஒட்டி கீழே இறங்கிட்டேன் பிளாட்ஃபார்மு. இது ஒன்வே போல, இந்த ரோடு ஒன்வேன்னு நினைக்கிறேன். ரோடு பேரில் யாருக்கு தெரியும்? நல்லா இருக்கு. பாருங்க, குப்பை தொட்டி பார்க்குறேன். க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க குப்பை தொட்டியை. இப்போ நம்ம நாடுக்கு ஈக்குவல் தான் இவங்க. சில டெக்னிக்கெல்லாம் நம்மளும் இவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணலாம். குப்பை தொட்டியை மூடி வைக்கிறதுன்றது ஒரு நல்ல பழக்கம். இவங்கள யாரும் போடல, மூடிட்டா போட மாட்டாங்க போல. அப்பா என்ன ஸ்டைல் இது! அக்கா பார்க்குதா? அக்கா மாதிரி தெரியாது, ரொம்ப பிரமாதமாக ஆடுறாங்க 2 பேரும். இது என்ன பால்னா, நம்ம இது இருக்குல்ல, ஷட்டில் காக் பால் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கு. ஆனால் பாட்டில் மாதிரி இருக்குது. அவங்க விளாண்டு முடியட்டும், எடுத்து பால் பக்கத்தில் கையில் வச்சு பார்க்கலாம். எக்ஸலண்ட்ப்பா. ஏன்ப்பா நமக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குது நம்ம ஊர். சரி, எக்ஸலண்ட். Show me the ball. 1 second. Yeah. What's your age? Don't count. No, age. Your age. Yeah. How old are you? Vietnam is cầu đá. I am Venkat. Con. From India. India, Venkat. Cái đấy hả? Age 63. 63. Age 63. Your age? Now. I don't know. Both of you played very well. Good. I liked it. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீட்டில் அப்படி உட்காந்துருக்கேன். இது பேர் பான்மி. இதில் வந்து சைவம் இருக்குது, அசைவமும் இருக்குது. நம்ம கேட்டோம்னா சைவம் தான் வேணும் அப்படின்னா நம்ம சாய்ஸுக்கு ரெடி பண்ணி தர்றாங்க. ரோட்டு மேலே உட்காந்து தான் சேரு. சூப்பராக இருக்கு. வீட்டில் வாழைப்பழ கடை இருக்குது.
ஒரு சின்ன தெருவுக்குள்ள வந்தேன் வாக்கிங் அப்படியே வந்து சாப்பிடலாம். வியட்நாம் கிளம்பியாச்சு. ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு 11:55க்கு ஃப்ளைட்டு ஏர்போர்ட் சிங்கப்பூர். அங்கேருந்து சிங்கப்பூர் காலையில் 6:40 ஃபார்மாலிட்டிஸ் 6:40 1:30 வரைக்கும் சிங்கப்பூர்ல முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அது சம்மந்தப்பட்ட மத்தியானம் 1:30க்கு எடுக்கக்கூடிய ஃப்ளைட்டு வியட்நாமோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஹோசிமின் சிட்டிக்கு மதியம் 2:40க்கு போய் சேரும். ஸோ இதுக்கிடையில் 6 மணி நேரம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம், சிங்கப்பூர் ஏர்போர்ட் போனோடனே அதை பார்க்கலாம். ஓகே, மீட் வெயிட் பண்ணுவோம். நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் பிரமாதமாக தான் இருக்குது. அந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா குட்டன் டேபிள் சேர்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்தால் சோஃபா செட் மாதிரி நல்லபடியாக போட்டு வச்சுருக்காங்க. க்ளீனாக வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சும்மா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் புது ஏர்போர்ட்டு பார்த்தா வராது. புது ஏர்போர்ட்னா என்ன, அதே தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குற ஏர்போர்ட்டுக்கும் இந்தியன் ஏர்போர்ட்டுக்கும் பெருசாக வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஏர்போர்ட் தான் பெட்டராக இருக்குது. ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். மற்ற ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும். நம்ம கிளம்புறோம். 10A போட்டிருக்கேன். 10 இல்லை 10A. சரி, ஏதோ ஒன்று பார்த்து டயம் இருக்குடா. விடக்கூடாது, அளவு இல்லை. ஒரு பேசஞ்சர் வரல, ஆனால் ஒரு பேசஞ்சரை காணும். அவன் பார்த்தா கரெக்டாக எனக்கு நடுவில், நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு நடுவில் பக்கத்தில் ஒன்று வராங்க. இவனை காணும், இவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவன் செக்இன் பண்ணிக்காம போல இருக்கு, என்னன்றது தெரியல. இவனுக்காக வெயிட் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தா அங்கே டிராஃபிக்கில், ஏர்போர்ட்டில் டிராஃபிக் இருக்கும், ஒரு ஃப்ளைட்டாக தான் கிளம்பும். ஸோ கொஞ்சம் டிலே பண்ணதுனால மேற்கொண்டு மறுபடியும் ஒரு 40 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக எடுத்தா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க ஃப்ளைட்டு. ஆனால் க்யூவில் போய் மாட்டிக்கிட்டோம். அந்த க்யூவிலேருந்து தப்பிச்சு வர்றதுலையும் போகும்போதும் ஆயிடுச்சு. The nearest exit may be behind you. During evacuation, do not take your belongings with you. If smoke is present, ஒரு 1 வெளிக்குள்ளே வந்தாச்சு. சிங்கப்பூர் இறங்கியாச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் வந்தோம். எவ்வளோ பெருசு பாரு, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படின்னா தரையில் விரிச்சிருக்கிறதெல்லாம் கார்பெட்டு. நம்ம தரையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். அது கார்பெட்னா வந்து வேக்யூம் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே கூட அழகாக அதையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. தமிழ்லேயே பாருங்கள், தமிழில் எழுதி போட்டிருக்காங்க. இது பாத்ரூமு. அந்த ஊர் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இதை நாம் இப்படி திரும்பணுமோ முன்ன பின்ன திருப்பணும்னா தண்ணி மேலே அடிக்குது. இது கிடையாது, கண்ணு கிடையாது. இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நடமாடும் குப்பைத்தொட்டி. இந்த குப்பைத்தொட்டி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அசந்தருங்க. தமிழ் பாருங்க, வாமா மின்னல் பார், மின்னல்னு போட்டிருக்கா பேர். படிக்க முடியுதா உங்களால்? மின்னல் பாருங்களா. நம்மளும் குப்பைத்தொட்டி வச்சுருக்கோம். தெரியுதா? பெருசாக்கிட்டேன் ஜூம் பண்ணி. இதுக்கு பேர் மின்னல். பேர் நல்லா பாரு, மின்னல். சிங்கப்பூரில் தமிழை வளர்க்குறாங்க, நம்ம விட்டுட்டோம். இந்த நடமாடும் குப்பைத்தொட்டி வருது பாரு, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அசந்திரிங்க. வாமா மின்னல் பார், மின்னல் அப்படின்னு அது பேர் போட்டிருக்கு பாரு. மின்னல் போட்டிருக்கா.
அந்த மின்னல் படிக்க முடியுதா? மின்னல், அதுதான் மின்னல் பார்த்தோம். ஒரிஜினல் மின்னல் வரா பாரு. வாமா மின்னல். எமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. வியட்நாம் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ போய் நேராக சிம் கார்டு வாங்கிட்டோம்னா ஏர்போர்ட் விட்டு வெளியே போயிடலாம். சிம் கார்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு அந்த டேட்டா கனெக்ஷன் இல்லைன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணுறதோ மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகி போகும். அதனால் கண்டிப்பாக சிம் கார்டு ரொம்ப அவசியம். சரி, நான் சிம் கார்டு வாங்கிட்டு அப்புறம் சொல்கிறேன். ஓகே. மினி பஸ் பிரயாணம் இங்கேருந்து 8 கிலோமீட்ரு. 10,000னா 23 ரூபா டிக்கெட்டு. எதுக்கு டாக்ஸியில் போனால் 800 ரூபா ஆகுது. மழை வராப்புலேயே தான் இருக்குது. நம்ம ஊரெல்லாம் கீப்பு லெஃப்ட் இல்லையா? கீப்புன்னு அந்த கீப்பில் கீப்பு, இது வந்து கீப் ரைட்டு. ரைட் சைடில் தான் ஓட்டுறாங்க. சரிதா? பார்த்தா சென்னை மாதிரி தான் இருக்கு. சரி பார்ப்போம். இந்த ஊர் பேர் ஓசிமின் சிட்டி. இன்னொரு பேர் வந்து இதுக்கு பேர் சைகான். நான் போட்டிருக்கா போர்டில் சைகான்ட்டு. நம்ம மெட்ராஸு அப்படின்னு சொல்கிறோம்ல, மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம், சென்னை சொல்லுவோம். சைகான்னு சொல்லுவாங்க. இங்கே ஓசிமின் சிட்டின்னு சொல்லுவாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டு பாடக்கூடாது. சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு கிடையாது. அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டே. அதுதான். வீட்டுக்கு திரும்பி என்னைக்கு போகிறோமோ அங்கே போகிறதுக்கு முத நாள் தான் சொர்க்கமே என்றால் நல்லா இருக்கு பார்க்கு. மழை லைட்டாக தூட்டுதுன்னு நினைக்கிறேன். போகிறதுலையும் ஹோட்டல் ரூம் போகிறதுலையும் மழை வந்துடும். அதாவது பஸ்ஸில் எப்படின்னா அங்கேயிருந்து இறங்கி ஒரு 700 மீட்ரு நடந்து போகிறாப்புல இருக்கும். கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குதுங்க. சரிதா? இங்கே வாங்க. ஹோட்டலுக்கு போகிற வழியில் இந்த பார்க் இருக்குது. நாளைக்கு காலையில் இந்த பார்க்கில் தான் வாக்கிங் வர போகிறேன். அப்புறம் வந்து பார்த்தா சாயங்காலம் நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு நல்லா நம்ம டிவியில் பார்க்குறோம். நம்ம நாட்டில் நாங்கள் விளையாடுறது இல்லை. ஒரு வித்தியாசம் காலுக்கு வந்து இதே மாதிரி பயிற்சி வேக ட்ரெஸ் என்ன சூப்பர் பேர் நல்லா இருக்கு. ரூம் போட்டேன். ஒரு துணியில் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி இதோட இன்றைய பொழுது முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கணும். தூங்கணும். நைட்லாம் தூங்கலை. ஓகே, குட் நைட். நாளைக்கு பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சு. ரைட். ஓகே, டன்.